ஹலோ மக்களே, வெல்கம் டு எஸ்பிஎஸ்என் ஃபைல் யூடியூப் சேனல். நீங்கள் பார்க்க போகிறது இன்னைக்கு ஜியோ ஹாட்ஸ்டாரில் ரிலீஸ் ஆன டச் மீ நாட் அப்படிங்கிற தெலுங்கு வெப் சீரிஸோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறீங்க. இந்த சீரிஸில் நவ்தீப், தீக்ஷித் ஷெட்டி இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த சீரிஸை டைரக்ட் பண்ணவர் ரமணா தேஜா. இப்போ இந்த சீரிஸோட ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அங்கே இப்போ சீரிஸ் ரிவ்யூக்குள்ளே போகலாம். சீரிஸோட கதையை பொறுத்த வரைக்கும் 90s ஹைதராபாத்தில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் 3 லேடிஸை கொலை பண்ணிட்டு அந்த அப்பார்ட்மெண்ட் ஃபுல்லாகவே தீயும் வச்சிருவாங்க. இந்த ஃபயர் ஆக்சிடென்ட்ல இருந்து ஒரு பையன் இன்னொரு பையனை காப்பாத்தி வெளியே கூட்டிட்டு வருவாரு. அவரு தான் நவ்தீப் அண்ட் தீக்ஷித். எப்படி வெளியே வருவாங்க அப்படின்னா, மேல இருந்து கீழே குதிச்சிருவாங்க. அது ஒரு கார் மேல குதிச்சதுனால தீக்ஷித்துக்கு சின்ன வயசுலயே தலையில அடிபட்டு ஒரு சைக்கோமெட்ரி அப்படிங்கிற ஒரு சூப்பர் பவர் இருக்கும். அது என்ன பண்ணும் அப்படின்னா, அவரால் ஒரு ஆப்ஜெக்டையோ இல்ல ஒரு பர்சனையோ தொட்டாலோ அதோட மெமரிஸை இவரால் பார்க்க முடியும். ஸோ இந்த ஒரு சூப்பர் பவரை வச்சுட்டு இப்போ பிரசன்ட்ல ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு கொலை நடக்குது. அங்கேயும் ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்குது. இன்வெஸ்டிகேட் பண்றது நவ்தீப் தான், போலீஸ் ஆஃபீஸரா. ஸோ அவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தீக்ஷித் இந்த ஒரு பவரை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து ஹாஸ்பிட்டலில் நடந்த கொலையும் அவங்க அப்பார்ட்மெண்ட்டில் நடந்த கொலையும் யார் பண்ணாங்க அப்படிங்கிறது கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் இந்த சீரிஸோட மிச்ச கதை. இது ஒரு கிரைம் த்ரில்லர் ஜானர். இப்போ இந்த சீரிஸோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். முதல் பாசிட்டிவாக தோன்றதே இந்த சைக்கோமெட்ரி அப்படிங்கிறத இது ஒரு கொரியன் சீரீஸ்லேருந்து டப் அடிச்சிருக்காங்க. இஸ் சைக்கோமெட்ரிக் அப்படின்னு 2019 ஒரு கொரியன் சீரிஸ் ரிலீஸ் ஆயிருக்குது. அதோட பேஸ் பிளாட்டை எடுத்து தான் இதுல கொண்டு வந்திருக்காங்க. கான்செப்டுவலா இந்த சீரிஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. அதாவது ஒரு புதிய கான்செப்டை நமக்கு கொஞ்சம் பார்க்கும்போது கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்கா இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது. அதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் நவ்தீப்புக்கு ஒரு பெரிய சேலஞ்சிங்கான ரோல் இல்ல. ஆனா தீக்ஷித்தோட கேரக்டர் அவர் நல்லாவே பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இந்த சீரிஸ்ல சஸ்பென்ஸ் எலிமெண்ட் த்ரூ அவுட் த சீரிஸ் ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கலாவும் இந்த சீரிஸ்ல சினிமோட்டோகிராஃபி அண்ட் பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருந்தது. இதெல்லாம் தான் இந்த சீரிஸோட பாசிட்டிவ்ஸ். இப்போ நெகட்டிவ் சைட் பார்க்கலன்னா முதல் நெகட்டிவா தோன்றது, இந்த சீரிஸோட ஆரம்பத்தில் ஒரு பயங்கரமான ஒரு த்ரில்லர் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல இருந்தோம் அப்படின்னா, அது போக போக இந்த சீரியஸ்ல இருந்து கொஞ்சம் வெளியே ஒரு மாதிரி காமெடி அப்படிங்கிற ஒரு ட்ராக்ல எடுத்துட்டு போறாங்க. மறுபடியும் சீரியஸ்னு கொண்டு வராங்க. இப்படி மாத்தி மாத்தி பிளக்சுவேட் ஆகிறதுனால நமக்கே இது ஒரு கிரைம் த்ரில்லர் சீரிஸ் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்காது. அதே மாதிரி இவங்க ஒரு டிஃப்ரெண்டா ஏதாவது ஒரு சஸ்பென்ஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக நவ்தீப்போட கேரக்டர் ஒரு மாதிரி மிஸ்ட்ரியாவே வச்சிருப்பாங்க. அதுவும் பெருசா ரசிக்கும்படியா இல்லை. அதே மாதிரி ஒரு ட்விஸ்ட் ஒன்று வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு போட்டோவை காட்டி இது யாருன்னு தேடிட்டு இருப்பாங்க. பட் ஆனால் நமக்கு பார்க்கும்போது இந்த கேரக்டர் தானே அந்த கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்டே நமக்கு தெரிய வந்துடும். அதனால அதுவும் ஒரு பெரிய சஸ்பென்ஸ் எலிமெண்டா எனக்கு தெரியல. நிறைய அன்வான்டட் சீன்ஸ் இந்த சீரிஸை கொஞ்சம் ட்ராக் பண்ணுது. ஸோ மொத்தத்தில் இந்த சீரிஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃப்ரெண்டான கான்செப்ட். பட் ஆனால் அதை ப்ரெசென்ட் பண்ண விதம் இன்னும் கொஞ்சம் அழகா பண்ணிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. மொத்தம் 6 எபிசோட் ரிலீஸ் ஆயிருக்குது. தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்குது. பட் சீரிஸோட கதை இன்னும் முடியல. அடுத்தடுத்த எபிசோட்ஸா ரிலீஸ் பண்ண போறாங்களா ஒவ்வொரு வாரத்திலையும், இல்லாட்டி அடுத்த சீசனா கொண்டு வர போறாங்களா அப்படிங்கிறது தெரியல. பட் இப்போதைக்கு 6 எபிசோட் அண்ட் கதை இன்னும் முடியல. அண்ட் இது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு மஸ்ட் வாட்ச் சீரிஸ் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். பட் ஆனால் உங்களுக்கு டைம் கிடைச்சதுன்னா இது ஒன் டைம் பாருங்க. பார்த்துட்டு உங்க வியூ எப்படி இருந்தது அப்படிங்கறத என் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த ரிவ்யூல